ஸ்ட்ரெஸ் சரியாக மேனேஜ்மெண்ட் பண்ணப்படலாட்டி டிப்ரெஷன் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் சரியாக மேனேஜ்மெண்ட் பண்ணப்படலாட்டி உடல் நோய்களும் வரும். கேன்சர் வரும், ஆஸ்துமா வரும், அல்சர் வரும், இப்படி நிறைய விஷயங்கள் வரும், காய்ச்சல் வரும். இப்படியான விஷயங்களும் வரும்னு சொல்லி உளவியலாளர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு பட்டியல் போகிறாங்க. அதனால் நாங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரியாக செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். பல காரணங்களால் இந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. கூடுதலாக பெண்களுக்கு கூடுதலாக இந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படுதுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதில் ஒன்று நெகட்டிவாகவே நாம் எப்போவுமே சிந்திக்கிறது. நெகட்டிவாக சிந்திக்கிறதுனால கூடுதலாக கவலை வருது. காசு கொடுத்து கவலை வாங்குகிறோம். நாங்கள் கண்ணாடியை காசை கொடுத்து வேண்டி ஃப்ரேம் பண்ணி பாத்ரூமில் மாட்டி வச்சு போட்டோம். காலையில் எழும்பினோன்னு அந்த கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு தண்ணியில் என்ன குறை இருக்குன்னு ஒரு ஆள் தேடுறாரு. அப்போ காலையிலேயே கவலைப்பட ரெடி ஆகுறாரு. போய் மூஞ்சை பார்த்துக்கிட்டு இதில் பரு இருக்குது, நம்ம கண் இப்படி இருக்குது, முடி இப்படி இது அப்படின்ட்டு தன்னையே பார்த்து என்ன செய்வார், கவலைக்கு ஸ்டார்ட் ஆவார். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டுமே இப்படி நடக்குதுன்னு சொன்னேன். சிலர் எப்பவுமே பெரும்பாலும் நெகட்டிவாகவே சிந்திப்பாங்க. கதைக்குள்ள என்ன கேட்பாங்கண்டா, நம்ம வாழ்க்கை எப்படியா போச்சம்பாங்க, நமக்கு சனியன் ஒன்று நல்லா வாரதில்லைம்பாங்க, நமக்கு மட்டும் இப்படித்தான் பிரச்சனை, நமக்கு என்னதான் நல்லா கிடைச்ச. நம்மளுக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் எப்பவுமே நமக்கு தெரிய தொடங்குறது. விரல்ல வெட்டுப்பட்டுரும். எப்பவுமே நமக்கு இப்படிதான். இப்பதான் வெட்டுப்பட்டுச்சு எப்பவுமே இப்படிதான் சொல்லுவாங்களே. இந்த பட்டகாலில் படும் சுட்ட புண்ணில் சுடுமன்னு சொல்லுவாங்களே. பட்டகாலில் காலில் ஒரு காயம் இருந்தா அந்த காயம் இருக்கிற இடத்துல என்ன தட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. உண்மையில யதார்த்தம் என்னண்டா, எப்பவும் நம்மளோட காலை அடி உளுந்துக்கிட்டு தானே இருக்குது, நமக்கு அது விளங்கல்ல. இப்ப காயம் வந்ததால அந்த இடத்துல நோறதுனால அடி உழுவுறது விளங்குது. விளங்கிட்டா? எப்பவுமே நடக்கல கால அதுல இதுல படும், அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது வலிக்கிறது இல்லை. ஏற்கனவே இங்க ஒரு காயம் இருக்கிறதுனால லேசா பட்டாலும் வலிக்கும். அதனால நம்ம என்ன சொல்றோம், பட்ட காலில் படும் சுட்ட புண்ணில் சுடுவோம். பட்ட காலில் படல, எல்லா நேரமும் படுகுது, இப்பதான் விளங்குது வர்றது. விளங்கிட்டா? அப்ப நமக்கு எப்பவுமே நல்லது கெட்டதெல்லாம் நடந்துக்கு நினைக்கிறது. ஆனா நாம அந்த கெட்டதை மட்டுமே நேரம் பார்க்கறோம், நெகட்டிவ் தோட்டை நாங்க பார்க்கறது. இதனால கவலையை நாங்க வாங்கி எடுக்கிறோம். காலையில் எழுப்பினா கவலைப்படுறதான் வேலை. தமிழையும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னன்னா, தமிழ் பாஷையே நெகட்டிவாகத்தான் பேசுறது. எப்படி மச்சான் சுகம் அப்படின்னு கேட்டா, சிஷ் அதனத்தை கேட்பாய், பாட்கே பெரிய பெருத்து போச்சாப்பா, சிஷ் என்ன வேலை கூடி போகுதுன்னா என்ன நாட்டில் பிறந்தவனு தெரியா சிஷ். அரபுல பாசிட்டிவா தான் பேசுவாங்க. அரபுல ஏச தெரியாது. அரபிக்காரன் ஏசுற இப்படி அம்பா அல்லது கல்யம். அரபுல ஏச தெரியாது. அரபுல நல்லது தான் இருக்கு. பெரும்பாலும் காட்டும் காய்ச்சலோட ஒரு தனிப்பான் கைஃப் ஹாலுக் அப்படின்னு கேட்டா ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அரபு நாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும். கைஃப ஹாலுக்குன்னு கேட்டா எவனாச்சும் எனக்கு தலைக்கு அடிக்குது, வகுத்துக்கு வலிக்குது, வாழ்க்கை சரியான பிரச்சனை, கபில் தர சம்பளம் காணா, வீட்டுல கடும் பிரச்சனை, இதை சொல்லுவானா? முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், குவைஷ் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் பிஹைர். இதுதான். இதுக்கு தமிழ் அந்த நெகட்டிவாகவே பேசி பழகி எவனாச்சும் சுகம் விசாரிச்சாங்க அவன்கிட்ட போய் இல்லாத கஷ்டத்தை சொல்றது. எப்படிம்மா வாழ்க்கண்டா, இன்னொரு மாதிரியா கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கு, கடன் தொல்லை பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்றோம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்ட அருளை பத்தி பேசுங்கிறான். எதை பேச சொன்னல? உனக்கு இருக்கிற கஷ்டங்களை பேச சொல்லல. எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். ஒருத்தனுக்கு விரல் ஒன்று வேலையாம இருக்கு, இன்னொருத்தனுக்கு கால் வேலையா இருக்கு, இன்னொருத்தனுக்கு கண் பார்வையில குறை இருக்கு, இன்னொருத்தனுக்கு நோயா இருக்கும், இன்னொருத்தனுக்கு முடி கொட்டிக்கிட்டு இருக்கு, இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியில பிரச்சனை இருக்கு, இன்னொருத்தனுக்கு பிள்ளை இல்லாம இருக்கும். நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் அதையெல்லாம் கதைக்க சொன்னா, அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் செஞ்ச அருளை பத்தி பேசுங்கிறான். எப்பவுமே நம்மகிட்ட இருக்கிற பாசிட்டிவை பத்தி பேசினா அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், மாடி வீடு இல்லைன்னு கவலைப்படாத, வீடு ஒன்று இருக்குது, ஓடுறதுக்கு ஒரு மிதிச்சு போறதுக்கு ஒரு பைக் இருக்குது எனக்கு அல்ஹம்துலில்லாஹ், டே காருன்னு கவலைப்படாதடா, இருக்கிறத பேசுவோம். அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். இதை பேசும்போது நாம சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்குறோம்.
அப்போ இந்த வாழ்க்கையில் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி வருதுன்றா நெகட்டிவாகவே சிந்திக்கிறது. அதில் ஆம்பளைகளை விட பொம்பளைகள் ரொம்ப மோசம். எப்படி பக்கத்துடுக்காரி வாஷிங் மிஷின் வேண்டினா வாஷிங் மிஷின் இவனை போட்டு கழுவி விட்டுருவா. அப்போ வாஷிங் மிஷின்டா ஏண்டிமா கழுவுறதுக்கு ஆற்றுக்கு அள்ளிக்கு போகிற சனத்தை எல்லாம் பாரு. அப்படியெல்லாம் மனுஷன் வாழும்போது நமக்கு பாத்ரூம் ஆச்சு இருக்குதே என்று சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ அந்த பாசிட்டிவாக சிந்திக்காமல் நெகட்டிவாக சிந்திக்கும் போது வாழ்க்கை கஷ்டமாக தெரியுது. என்ன ஒரு வாஷிங் மிஷின் இல்லை, ஒரு டிவி இல்லை, ஒரு ரைஸ் குக்கர் இல்லை, ஒரு ப்ரெஷர் குக்கர் இல்லை, ஒரு பிளெண்டர் இல்லை, என்ன வாழ்க்கை சே ஒரு மோட்டர் பைக்கில் இல்லை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோல்ட் ஃபர்ஸ்ட் போகல அமெரிக்கா ஆட்டா காசு ரொம்ப. இதெல்லாம் என்ன செய்யுதுண்டா இல்லைன்னு யோசிக்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. எடுக்கிற சம்பளம் காணாம், எல்லாரையும் கொண்டு டாக்டர் ஆகலாமா? எடுக்கிற சம்பளம் காணாம், இப்படியே யோசிக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எனவே நாங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக சிந்திச்சு பார்க்கணும். இருக்கிற நல்லதுகளை யோசிச்சோம்டா மனசு நிறைய சந்தோஷம் நிறைய. எப்போச்சும் நாம் இந்த கையை பிடிச்சா இந்த கை இன்னும் அழகா இருக்குது, எனக்கு எல்லா விரலும் வேலை செய்யுது, அல்ஹம்துலில்லாஹ் அந்த கையால் நான் சாப்பிட்றேன் பிடிக்கிறேன் அப்படின்னு இந்த கையை பிடிச்சி கிஸ் பண்ணிப்போமா? கிஸ் பண்ணல. ஆனால் எப்போ கிஸ் பண்ணுவோம்டா கையில்லாத ஒருத்தன் பிச்சைக்கு வருவான், கையில்லாமல் ஒருத்தன் ரோட்டில் போவான், அவனை பார்த்த உடனேயே இந்த கையை பிடிச்சி கொஞ்சம். அப்போ எப்போ அந்த பொறுமதி விளங்குது பாருங்க, பாசிட்டிவாக யோசிக்கும் போது தான் இது பொறுமதியாக தெரியுது. நம்ம கை இருக்குது. அப்போ நம்ம எப்போவுமே நமக்கு மேலே இருக்கிற ஆக்களை பார்த்து நமக்கு இல்லைன்னு யோசிக்கும். நமக்கு கீழே இருக்கிற ஆக்களை பார்த்து நமக்கு இருக்கேன்னு யோசிச்சோம்னா சந்தோஷமான தூக்கம் வரும் இல்லைங்க. ஏன்னா இந்த பிரச்சனை இப்படி வருது. இந்த பிரச்சனைகள் வேறு ரூட்ல எல்லாம் வருது. ஒரு மனுஷனுக்கு தேவை நிம்மதி. இந்த நிம்மதிக்காக என்ன செய்கிறான்டா பல விஷயங்களை கையாள பார்க்கான். இசையை கேட்டு பார்ப்பான். சிலர் இசை டான்ஸ் நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் வெளிநாட்டில் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கோவுக்கு போய்த்துருவாங்க. யூரோப் கண்ட்ரிகளில் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கோ. எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் அண்டர் கிரவுண்டில் அல்லது ஒரு ஃப்ளோர் டிஸ்கோவாக இருக்கும். டிஸ்கோவுக்கு போகிறோம் ஞாயிற்று ஏன் அது போகிறான்டா அங்கே போய் என்ன செய்கிற இசையை கேட்குற, மது சாராயம் அடிக்கிற, பெண் தொடர்பும் பாலியலில் ஈடுபடுற, அப்போ சுகம் கிடைக்குதான்னு தேடி பார்க்கான். இல்லை புகைத்து பார்ப்பான். சிகரெட் அடிக்கிறவன் என்ன செய்கிறான், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா அடிப்பான். நம்ம கஷ்டமாயிருக்கும். சிக்கெட் ஒன்று அடிச்சதா மூட் கிளியர் இல்லை, நல்ல மூடு வரணும் அப்படின்னு என்ன செய்யலாம், நல்ல மூடு வரதுக்கு சிக்கெட் அடிக்கணுமா இருந்தால், இது ஒரு விஞ்ஞான ரீதியான உண்மையாக இருந்தால் இறக்கி விட வேண்டியதான். எனக்கு சிக்கெட்டை தடை செய்கிறது. நல்ல மூடு வேணுமா அப்படிங்க சிகரெட்டை நல்லா மைண்டு வேலை செய்ய மாட்டேன். ஸ்கூலில் வச்சு மாஸ்டர் ஆளுக்கு ஒரு சிகரெட் எடுத்து பார்த்துங்க. மெயின் நம்ம அடுத்தது மெட்ஸ் பாடம்னு சொல்லலாங்க. அடுத்தது நம்ம இப்போ சயின்ஸ் பாடம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் மூளைக்கு கொஞ்சம் வேலை தேவை, எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிகரெட்டை பார்த்துங்கன்னு சொல்ல வேண்டியது. அப்போ அதெல்லாம் சும்மா போலி சாட்டுக்கு புகைத்து. அதே நேரம் தனிமையை விரும்புவாங்க சிலர். இந்த மனசுக்கு ஒரு நிம்மதி வரணுங்கிறதுக்காக சிலர் என்ன செய்வாங்கண்டா தனிமையை விரும்புவாங்க. தனிமையை விரும்புகிற ஒரு பீச்சில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு பார்க்கில், ஒரு குளக்கரையில், ஒரு வயல் ஏரியாவில் ஃபோனெல்லாம் ஓவர் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு, மேகத்தை பார்த்துட்டு, கடலை பார்த்துட்டு, வயலை பார்த்துட்டு, விவசாயத்தை பார்த்துட்டு, காற்றை ரசிச்சுட்டு சும்மா அப்படி ஃபோன் ஓவர் பண்ணிட்டு இருக்கும். ஏன் இருக்கிறான்டா கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம்ட்டு. இதில் பெரும்பாலும் பெஸ்ட்டானதுன்னாட்டா தூண்டல் போடுவாங்க. தூண்டல் போடுறது தானே உண்மையிலே. தூண்டல் போடுறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு 1 கோடி ரூபா கடன் இருக்குன்னு வைங்களேன், தூண்டல் போடும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த இது அமுக்குதா மீன் இழுக்குதான்றதை மட்டும்தான் யோசிப்பான் ஒருத்தன். அந்த தூண்டல் போடுவோம். யூரோப்பில் எல்லாம் பெரிய பெரிய அந்த நாடுகளெல்லாம் தூண்டல் போடுவோம். பெரிய காரில் போய் நின்று தூண்டல் போடுவான். கஷ்டப்பட்டு இருந்து தூண்டல் போட்டு ஒரு மீனை பிடிச்சி காலட்டி திரும்ப தாத்தில் விட்டுவிட்டு அடுத்த மீனை பிடிப்பான். அவன் மீனுக்கு போயிடல தூண்டல், அவனை மனசுக்கு தூண்டல் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த மைண்டை கன்வெர்ட் பண்ணுறான். எங்கே எப்படி பெரிய கடன் தொல்லையாக இருந்தாலும் தூண்டல் போடக்கூட அந்த கடன் நினைப்பெல்லாம் வராது. வீட்டு நினைப்பு, பொண்டாட்டிட பிரச்சனை, பிள்ளையில பிரச்சனை, அது இது முதலாளியிட பிரச்சனை ஒன்றும் வராது. அங்கே அது இழுக்குதா, அது தாழுதா தண்ணிக்குள்ள, அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ மைண்ட் சுத்தமாக. அப்போ இந்த தனிமையை விரும்பி இப்படி என்ன செய்யறான் ஒருத்தன் போறான். ஆனால் இதுல எல்லாம் என்ன செய்ய மாட்டான், நிம்மதி வராது, நிம்மதி இருக்காது. இப்போ என்ன செய்வாங்கண்டா கடைசியாக ஒரு இடத்துக்கு வருவாங்க, கடவுள்கிட்ட போவோம் அப்படிம்பா.
கடவுள்கிட்ட போய் வச்சிருவான்றாங்க. கடவுள்கிட்ட போகிறோங்கிறதுல மாற்று மதத்தவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க கோயிலுக்கு நேர்ச்சியை வச்சுக்கிட்டு நான் காசிக்கு போகிறேன், நான் பழனிக்கு போகிறேன், நான் ஜெயிலானி போகிறேன், நான் கதிர்காமத்துக்கு போகிறேன், நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன சொல்லுவோம், பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு மஞ்சள் காவி விடு. சிலர் துறவியாக போகிறது பிரச்சனையே தொல்லை தாங்கொண்டாம தான் சில சாமி ஆகுறேன். சிலர் சாமி ஆகுறதே தொல்லை தாங்கொண்டாம சிலர் பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ இப்படியெல்லாம் சிலர் என்ன செய்கிறாங்க, அந்த மத ரீதியாக கிளம்புவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வாங்கன்னா, இந்த மத ரீதியாக அழகா நிம்மதிக்கு வழி சொல்லி இருக்கிறதக்கதா அதை அவ்வளோ காலமாக பின்பற்றாமல் கடைசியாக என்ன செய்யறா, பள்ளிக்குள்ளே இருக்கிற ஈத்திக்காக இருக்கிற அப்படின்னு போகிறேன். ஒழுங்காக எல்லாத்தையும் செஞ்சால் தானே நிம்மதி கிடைக்கும். இப்போ மட்டும் போய் இருந்தால் உம்ராவுக்கு போனால் சரி வருமா? எனவே மத ரீதியாக கொஞ்சம் பேர் அப்படியே இறங்குறாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும், மத ரீதியாக தான் நிம்மதி இருக்குது. அது எப்படிங்கிறத நாங்கள் முதல்ல என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ பாருங்க, இதையெல்லாம் செஞ்சு பார்த்தா கடைசியாக அவனுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், அதுல எல்லாம் நிம்மதி இல்லாமல் போய் தூக்கத்தை இழந்துருவான். தூக்கம் இல்லாமல் நிம்மதியை இழந்த அடுத்தது என்ன, தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு, பசி இல்லை, அடுத்தது தூக்கம் இல்லை. இப்படி ஸ்டார்ட் ஆகினோன்னா தூக்கம் இல்லாத ஒரு பெரிய தொல்லை சமூகத்துக்கு. நிறைய பெண்கள் வந்து தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸுகளில் ஏற்படக்கூடிய ஒரு சைட் எஃபெக்ட் தான் இந்த தோல் புயம் வலிக்கிறது. நிறைய பெண்கள் எங்கள்கிட்ட வராங்க கவுன்சிலிங், என்னென்னா ஒரே இந்த தோலில் வருத்தம், இந்த இடுப்பில் வருத்தம், இந்த மூட்டுக்கள் எல்லாம் நோவுறது, வகுத்துக்க வலிக்கிறது, தலை விரைக்கிற, தலை திமுக்கிற, சத்தம் இறைச்சல் கேட்க இயலாது. இப்படியான பிரச்சனைகளுக்கு டாக்டர்கிட்ட வேணால் டாக்டர் மருந்தை கொடுத்து அந்த செக்கப் இந்த செக்கப் எல்லாம் செஞ்சோடு கடைசியாக அவர் டயக்னோஸ் பண்ணுவார். ரைட், இது வந்து ஸ்ட்ரெஸ் சிம்டம்ஸ், இதுக்கு மருந்து கொடுத்து சரிவதாக இருந்து கவுன்சிலர்கிட்ட அனுப்பி வைப்பாங்க. அப்போ எங்கள்கிட்ட இருக்கு கேஸ். அதுக்கு பிறகு பார்த்தா இந்த இடுப்பு வருத்தத்துக்கு பிரச்சனை வேறு, இந்த தோல் வருத்தத்துக்கு பிரச்சனை வேறு. இதுக்கு பெயின் கில்லரை போட்டால் அண்டைக்கு நல்லா இருக்கும், மறுபடியும் திரும்ப வந்துடும். அப்போ இதுக்கு இதில் சைட் எஃபெக்ட் உடலில் நோயாக கூட வரும் இந்த ஸ்ட்ரெஸ் இல்லை. அப்போ இப்படி வந்து தூக்கம் இல்லாமல் போய் அவதிப்பட்டு கடைசியாக ஸ்லீப்பிங் டேப்லெட்டுக்கு அடிமையாகிடுவாங்க. தூக்க மாத்திரைக்கு அடிமைப்பட்டு அதுக்கு பழக்கப்பட்டு போய் பவர் கூடின டேப்லெட் தேவைப்பட்டு இப்படியே போய் வாழ்க்கை விரக்தி அடைஞ்சி சூசைட் மூடுக்கு தன்னை காயப்படுத்துகிற நிலைமைக்கு மனுஷன் தள்ளப்படுறான். சரியா? தன்னை காயப்படுத்துறது ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று தற்கொலை செஞ்சு தப்பி போகிறவங்க, இன்னொன்று அடுத்தவங்களோட கவனத்தை தன்னை பக்கம் ஈர்க்கிறதுக்காக காயப்படுத்துற சில பொம்பளை பிள்ளைகள் செய்யும். பாப்பா உமா இறக்கம் இல்லை அப்படின்ற அது நினச்சிக்கிட்டு கையை பிடிச்சி வெட்டினா ஓடி அந்த உமா பிடிச்சி அழுதோன்னு அது பிடிக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நம்மளோட உமா இறக்கப்படுறா, வெட்டினா தானே இனி வெட்டுத்தான் தலையை போட்டு சுவரில் அடிக்கிறது, இப்படி தன் கையில் இருக்கிற ஃபோனை தூக்கி எறிஞ்சு உடைக்கிறது. சில ஹஸ்பண்ட்மார் செய்வாங்க, ஃபோனை தூக்கி ஓட, லேப்டாப்பை தூக்கி ஒரு ஓட்டை, நேற்று வேண்டிக்கு வந்த கண்ணாடியை இடித்து உடைச்சி விட்டு போட்டு அவர் தான் வேண்டிக்கு வந்து நம்ம பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, இங்கே உடைச்சி விட்டுருவார். அப்போ அதை என்ன செய்யறேன்னு தெரியாது, இந்த பிரச்சனைக்கு என்ன முகம் கொடுக்குற என்ன செய்யறேன்னு தெரியாமல் உடைச்சிட்டு நிற்பார். அப்போ இப்படி காயப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க, சூசைட் செஞ்சு தப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. WHO ரிப்போர்ட்டின் படி ஒவ்வொரு 40 செகண்டுக்கும் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த உலகத்தில். நாம் பயான் தொடங்கி 2-3 பேர் போய்த்தாங்க. உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்க. இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே நான் பார்த்த ரிப்போர்ட், இப்போ என்னென்னு தெரியாது, இன்னும் கூடி இருக்குமே. 40 செகண்டுக்கு ஒரு ஆள் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறார், 3 செகண்டுக்கு ஒரு ஆள் சூசைட் பண்ண முயற்சி செஞ்சு தப்பிக்கிட்டு இருக்கார். கைராந்து விழுந்த கேஸ் பண்ணிட்டார். 3 செகண்டுக்கு ஒரு ஆள் தப்புறார், 40 செகண்டுக்கு ஒரு ஆள் சாவுறார் என்றால் உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்க. உலகத்தில் கூடுதலாக ஸ்லீப்பிங் டேப்லெட் பாவிக்கிற நாடு UK, 2வது அமெரிக்கா. இந்த சோமாலியா இல்லை, பிரச்சனை காசு பணத்தால் இந்த 6 டேப்லெட் கூட பாவிக்கணும். சோமாலியா அவன் டேப்லெட் வேண்ட காசு இருந்தால் ஒரு பிடி சோறு வேண்டி தின்றுவான், அவன் பிரச்சனை வேறு. வசதி உள்ள நாடு என்று சொல்கிற இந்த UKயில் தான் ஸ்லீப்பிங் டேப்லெட் கூடுதலாக யூஸ் பண்ணப்படுது. 2வது முதல் அமெரிக்கா தான் இருந்துச்சு, இப்போ UK முந்திக்கிட்டு நிற்கிது. அப்போ மனுஷனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, என்ன செய்கிறது
அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வழியை சொல்லுவாங்க. சிலர் இந்த யோகாசனம் நிம்மதிக்கு நாங்கள் வழி சொல்கிறோம் வாங்க யோகாசனம் அப்படியம்பாங்க. சில சொற்பொழிவுகள் வைக்கிறோம் அப்படியம்பாங்க. தியானத்துக்குள்ளே வாங்க அப்படியே வாங்கன்னு சொல்லி சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, சிறு சிறு ரவிசங்கர் எல்லாம் நிம்மதிக்கு வழி சொல்கிறோமாங்கன்னு கூப்பிட்டுட்டு பெரிய யோகாசனங்கள் எல்லாம் செய்கிறேன். ஒன்றுலையும் பிரச்சனை. அங்கே போய் சாமியாரால் பிரச்சனை வர கேஸ் இருக்குமாரா போய் சாமியாரால் பிரச்சனை. இதுதான் பெரிய பிரச்சனை நாட்டில். பிள்ளைய காண இந்தியாவில் ஒருத்தர் சொன்னார், ஒரு பொண்ணு பிள்ளைய காணலன்ட்டு போலீஸில் என்ட்ரி வைக்க போனாலாம், வரும்போது கர்ப்ப காணலன்ட்டு கத்திக்க வரலாம். அவ்வளோ பிரச்சனை சமூகத்தில். அப்போ நிம்மதியான வாழ்வுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தில் சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن. ஆணோ பெண்ணோ மூமினான நிலையில் யார் சாலிஹான அமல் செய்கிறாரோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நிம்மதியான வாழ்வு நாம் அவரை வாழ வைப்போம் அப்படிங்கிற. இப்போ நிம்மதியான வாழ்வுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அழகான ஒரு வழி சொல்கிறான். என்ன? நீங்கள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யுங்க. ஆம்பளையோ பொம்பளையோ நிம்மதியான வாழ்க்கை இங்கே இருக்குதுங்க அல்லாஹ். இப்போ நாங்கள் ஈமான் கொண்டதானே, நாமளும் அமல் செய்கிறது தானே, ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்குதே அப்படின்னு சொன்னால் குர்ஆன் வசனம் பொய்யாகுமா? குர்ஆன் வசனம் பொய் இல்லை. நம்ம திரும்ப ஒரு தரம் இந்த ஈமான் கொள்றதெல்லாம் சரியாயிருக்கான்னு கொஞ்சம் சரியாகி பார்ப்போம். குர்ஆன் பொய் இல்லை தானே. இப்போ ஈமான் கொள்றதெல்லாம் சரியாக நம்மகிட்ட இருந்தால் நம்ம நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு மூமின் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி, நிம்மதியாக தான் இருப்பான். ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, நிம்மதியாக தான் இருப்பான். வசதியோடு இருந்தாலும் சரி, வறுமையில் இருந்தாலும் சரி, நிம்மதியாக தான் இருப்பான் இந்த வசனத்தின் படி. நல்லமல் செய்கிறதுக்கு ஈமான் கொள்றதுக்கு காஜிவானம் என்னத்துக்கு? நாட்டு கிளைமேட் என்னத்துக்கு? ஒன்றுமே இல்லை. நாம் சோமாலியாவில் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கலாம், பர்மாவில் போயிருந்தாலும் நிம்மதியாக இருக்கலாம், பைத்துல் மக்திஸ் பக்கத்தில் போயிருந்தாலும் நிம்மதியாக தான் இருக்கலாம், இலங்கையில் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கலாம், யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈமான் கொள்ளலாம், எல்லா இடத்துலையும் நல்லமல் செய்யலாம், எனவே நிம்மதியாக இருக்கலாம். இப்போ ஈமான் கொள்கிற சப்ஜெக்டை பார்த்தா அல்லாஹ்வுக்கு ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரி வ ஷர்ரி. 6 விஷயத்தை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், மலக்குமாரை ஈமான் கொள்ளணும், வேதங்களை ஈமான் கொள்ளணும், தூதர்களை ஈமான் கொள்ளணும், மறுமையினாலே ஈமான் கொள்ளணும், கலாக்கதரை ஈமான் கொள்ளணும். இந்த 6 விஷயங்களையும் ஈமான் கொண்டதை திரும்ப ஒரு தூசி தட்டி புதுப்பிச்சு பார்த்துட்டோம்டா நாங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம்.